குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. படம் எப்படிமா இருக்கு? படம் நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? குழந்தை வச்சது, குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை வச்சு படம் எடுத்தீங்க. அது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். வேற என்ன விஷயம் அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த குழந்தை வச்சு, குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டம். குழந்தைய வச்சு குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தேனே. கடைசியில தான் அவங்கள வந்து இது பண்ணி குடும்பத்தோட சேர்த்து நல்லா இருக்கு பார்க்க. நல்லா இருக்கும் சார். படம் எப்படிமா இருக்கு இந்த படம்? படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். இந்த படத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிச்சது? இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஐயப்பனை பத்தி சொல்லியிருக்காங்க சார். ஆமா, ஐயப்பனை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அது நல்லா பிடிச்சிருக்கு. கண்டிப்பா குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்க்கலாம் சார். குழந்தைங்களும் கண்டிப்பா பார்க்கலாம். குழந்தைங்க பாக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. வேற என்ன அந்த படத்துல கதை இருக்கு? வேற உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா சொல்லுங்க. என்ன சொல்றது, இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க புதுமுகமாவே இல்ல, எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார். நடிச்சிருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. வேற இந்த படத்துல பாட்டெல்லாம் நல்லா இருக்கா? பாட்டு 4 பாட்டுமே சூப்பரா இருக்குங்க சார். ஃபைட்டும் நல்லா இருக்குங்க சார். வேற இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்க தனியா வந்திருக்கீங்க? நாங்க ஃபேமிலியோட தான் சார் வந்திருக்கோம். எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 4 பேர் வந்திருக்கோம். 4 பேர். 4 பேருக்கும் படம் பிடிச்சிருக்கா? 4 பேருக்குமே பிடிச்சிருக்குங்க சார். சரி. அண்ணா வணக்கம். வணக்கம். ரூபன் படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? படம் நல்லா அருமையா இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்துல? இது ஐயப்பனை நல்லா வச்சு காமிச்சிருக்காங்க. அந்த அதே மாதிரி ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா மாஸ் காட்டியிருக்காரு. அருமையா இருக்குது. மாசா நடிச்சிருக்காரா? சண்டேலியா ரொமான்ஸ்லியா? ரெண்டுமே நல்லா இருக்குது. நல்லா அருமையா பண்ணிருக்காரு. சரிங்க. வேற அது இல்லாம நம்ம டைரக்டர் வந்து நல்லா அருமையா படம் எடுத்திருக்காரு. இந்த மலை ஆமா மலை மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத தெளிவா எடுத்து காட்டியிருக்காரு. வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இதுல வில்லன் கேரக்டர் எல்லாமே நல்லா அருமையா அமைஞ்சிருக்கு. வில்லன் கேரக்டர்? ஆமா. சரிங்க. வேற இந்த போலீஸா நடிச்சிருக்காங்க. அதுவும் அருமையா இருக்கு. போலீஸ் வனத்துறை அதிகாரியா நடிச்சிருக்காங்கல்ல, அது இந்த பாடல்லாம் நல்லா அருமையா நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி கலந்த படம் தான் இது. நல்லா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். குழந்தைங்க நடிச்சிருக்காங்க. குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். ஆமா, நல்லா இருக்குது. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆமா, நல்லா கமர்ஷியலான படம். நல்லா பார்க்கலாம் எல்லாரும். இதுல வந்து ஐயப்பனா வந்து அருமையா நடிச்சிருக்காரு பையன். ஐயப்பன் நல்ல ரோல் நல்லா இருக்குது. வணக்கம். என்ன படம் பார்த்துட்டு வரீங்க சார்? ரூபன் படம் பார்த்தோம். படம் வந்து அருமையா இருக்கு. எந்த ஒரு குறைபாடே வந்து படத்துல வந்து சொல்லவே முடியாது. 4 பாட்டு வந்து அருமையா இருக்கு. பாட்டு பார்த்தோன்னா அருமையா இருக்கு. பிக்சரைசேஷனு, கேமராமேன் பார்த்தீங்கன்னா வந்து அருமையா பண்ணியிருக்காரு. படத்துல வந்து பாட்டுக்கு வந்து எந்த குறையுமே கிடையாது. படம் வந்து அருமையா இருக்கு. இன்னொன்னு, புது டைரக்டர் இருக்கிறார் ஐயப்பன். அவர் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்த்த மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து அனுபவ டைரக்டர் தெரிஞ்சிருக்காரு. இன்னொன்னு, இந்த லீவுக்கு உண்டான பசங்களுக்கு வந்து பார்க்க வேண்டிய படம். ஃபுல் கமர்ஷியல் பிளஸ் வந்து அந்த பசங்க அந்த புலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டல, அதெல்லாம் வந்து பசங்க வந்து ரசிப்பாங்க. 100% அருமையா இருக்குண்ணா. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்களா? இன்னொன்னு அதுவும் சொல்லணும், அவர் பாபு அரவிந்த் வந்து பண்ணிருக்காரு மியூசிக் நினைக்கிறேன். அருமையா பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து அருமையா இருக்கு. படம் வந்து இன்னொன்னு, ஹீரோ பத்தி சொல்லணும். அவர் வந்து விஜய் பிரசாத், புது ஹீரோ. அவர் வந்து அருமையா பண்ணிருக்காரு படத்துல. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. இன்னொன்னு, காமெடி, வில்லனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குண்ணா. காமெடி இருக்கு. அதுதான் வந்து நம்ம இவர் பண்ணிருக்காரு, ராமர் பண்ணிருக்காரு. அதுவும் அருமையா இருக்குது. வில்லன் அதுக்கு ஏற்ற நல்லா பண்ணிருக்காரு. படம் வந்து ஃபுல் கமர்ஷியல் படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். இந்த 100% எல்லாரும் பார்க்கலாம் சார். வணக்கம் சார். நான் வந்து ரூபன் படம் பார்த்துட்டு வரேன். சரிங்களா?
படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அருமையாவும் இருக்குது படம். இது வந்து இந்த காட்டுல போய் அந்த ஃபைட் சீனு வில்லன் கூட வந்து இந்த புலிலாம் வந்து அந்த ஆக்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது சார். அருமையா படம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஐயப்பன் சார் வந்து டைரக்டர் நல்லா எடுத்துக்கிறார் படம் வந்து பாத்தீங்கன்னா. டேரக்டர் டென்ஷன் இல்லை சார், வந்து படம் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் மூவின்றதே தெரியல வந்து பாத்தீங்கன்னா. சப்போஸ் நல்லா எடுத்துக்கிறாங்க படம். ஒரு ஃபேமிலி ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ற மூவி இது வந்து பாத்தீங்கன்னா. வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ற மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு ட்ரீட்னு சொல்றது இந்த மூவி. சூப்பரான அருமையான ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். ஓகே சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் வந்து நல்லா அருமையா இருக்கு. நான் எங்க வீட்டுல மிஸ்ஸஸோட வந்திருக்கேன். படம் நல்லா இருக்கு, கமர்ஷியலா இருக்கு. ஐயப்பனை பத்தி எடுத்திருக்காங்க. ஆமா, பக்தி படமா கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. நல்லா டைரக்டர் சூப்பரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கேமராமேன் வந்து நல்லா அருமையா வேலை செஞ்சிருக்காரு. புது படம் மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. அது நடிச்சுக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தத்ரூபமா நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கிராபிக்ஸ் மாதிரியே தெரியல, நல்லா நேச்சுரல் மாதிரி ரியலா இருக்கு படத்துல. புயல் நல்லா பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாம் நல்லா ரசிச்சு பார்ப்பாங்க. இந்த வந்து லீவுக்கு என்டர்டைன்மெண்ட்டா நல்லா இருக்கும் இந்த படம். அது பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா கதை சொல்லிக்கிற விஷயம் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து கதை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போனாலும் லாஸ்ட்ல அந்த பாட்டு ஃபைட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. லாஸ்டா காந்தாரா ஸ்டைல நல்லா ஒரு ஃபைட்டு பாட்டு காந்தாரா பக்தி, அந்த பக்தியை லாஸ்டா எல்லாமே மிங்கிள் பண்ணி கரெக்டா சூப்பரா சொல்லிட்டாரு டைரக்டர். கதையை நல்லா அருமையா சொல்லியிருக்காரு. நல்லா குடும்பத்தோடு வந்து பாருங்க, தேட்டருக்கல்ல நல்லா இருக்கு படம். தேங்க்யூ, நன்றி.